இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கிற டீலிமிட்டேஷன் பத்தி பார்க்கலாமா? நம்ம இந்தியால எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு தொகுதி, அதாவது கான்ஸ்டிடியூயன்சின்னு பிரிச்சுப்பாங்க. மக்கள் தொகை மாறிட்டே இருக்கும். அது ஏன் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். பவுண்டரி ஏன் மாறுது? இந்த சட்டம் ஏன் தெரியுமா? ஒரு எம்எல்ஏ ஒரு தரமான அளவு மக்களை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒரு தொகுதியில ரொம்ப அதிகமாகவும் ஒரு தொகுதியில ரொம்ப கம்மியாகவும் மக்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இந்த கமிஷன் ஏன் அப்படின்னா, இந்த பவுண்டரி லைன்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. இந்த கமிஷனோட முடிவு தான் ஃபைனல். இதை எந்த கோர்ட்லயுமே நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஏன் இப்போ நம்ம 1971 டேட்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, 1971ல பாப்புலேஷன் கணக்கு எடுத்தோம் இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1976ல இந்த சீட்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ணி பாப்புலேஷன் கம்மியாச்சு. நார்த் இந்தியாவில் ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ணாமல் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருந்துச்சு. 2026ல இந்த ஃப்ரீஸ் வந்து முடியுது. அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தமிழ்நாடு, கேரளா மாதிரி இருக்கிற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஃபேமிலி பிளானிங்கை ஃபாலோ பண்ணி பாப்புலேஷன் கம்மியா வச்சிருக்கிறதுனால அங்கே எம்எல்ஏ சீட்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. நார்த் இந்தியால இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இதை அப்போஸ் பண்றாங்க.